ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோம்னா ஒரு குட்டி ஷாப்பிங் தான் கிளம்பியிருக்கோம். ப்ரேஸ்லெட் வாங்கலாம் கோல்டில் அப்படின்னு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ப்ளூ கலர், இவள் வந்து பிங்க் கலரில் போட்டிருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல்லாக போட்டு, அதனால் இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எந்த ஒரு கோல்டு ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போனால் அது நல்லபடியாக நம்மளுக்கு பெருகும் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதனால் விளக்கு பொருத்தி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம். அவங்களாம் கிளம்பிட்டாங்க, நான் மட்டும் தான் கிளம்பல. குயிக்காக போய் ஒரு குட்டி மேக்கப் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துடலாம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ஃபைனல் அவுட்ஃபிட். பூ வச்சாச்சு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஃபுல் மேக்கப்பும் ஓவர். சும்மா லைட் மேக்கப் தான் நான் போட்டிருக்கேன். நான் வாங்க கிளம்பலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட். இந்த ட்ரெஸ்ஸை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேர் பண்ணுறேன். அப்படியே இல்லை, நல்லா அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஃபுல்லாக பார்க்க முடியல, அந்த லைட்டிங்க்கு எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. நானும் சிம்பிளாக மேக்கப் போட்டு நானும் பூ வச்சுக்கிட்டேன். வாங்க கிளம்பலாம். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வெளியே போகிறோம். நாங்கள் ஃபேமிலியாக, நான், என் பாப்பா, என் தங்கச்சி, அடுத்து எங்கள் மம்மி, நாங்கள் எல்லாருமே போய் ரொம்ப நாள் ஆகிட்டு. இப்போது எங்கே போய்கிட்ருக்கோம்னா நம்ம ப்ரேஸ்லெட் வாங்குறதுக்கு தான். நான் வந்து நிறைய கடையில் கலெக்ஷன் பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா பிடிச்ச மாதிரியே இல்லை. அதனால் ஓகே, லக்ஷ்மியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் கிளம்பி போய்கிட்ருக்கோம். பின்னாடி தங்கச்சியும் பாப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நல்லா இருக்கும். எப்படி மாடல் ஃபஸ்ட்டு போனோன்னே எனக்கு இந்த மாடல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டோன்ஸில் க்ரீனு பிங்க் வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பாலும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி சப்பையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்துச்சு. நாங்களும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இருக்கிற மல்லிகை மொட்டு கணக்கு இருந்துச்சு, அதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக என் தங்கச்சிக்கு வந்து இது 2 தான் பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே, இது 2ல் எதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டால், லாஸ்ட்டாக நான் அதை டேக் பண்ணுறேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் என்ன கோல்டு எடுத்தோங்கிறத லாஸ்ட்டாக நான் ரிவீல் பண்ணுறேன் அந்த 2ல். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக போகிற மாதிரி எனக்கு பார்த்தேன் நான். அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பில் போடுறதுக்குலாம் கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம்னா ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு செப்பல் பார்க்குறது தான். என் தங்கச்சி வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஹை ஹீல்ஸ் பார்க்கணும் அப்படி சொல்லியிருந்தேன். சரி ஓகே சொல்லிவிட்டு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களுமே இந்த ஷாப்பில் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து செப்பல்லாம் எடுத்துகிட்டு, இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா பூர்விகா மொபைல் ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது இது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செப்பல் எல்லாமே பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அம்மாவுக்கு வந்து ரொட்டி தான் வாங்கணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரைஸ் எதுவுமே பிடிக்காது. அதனால் ரொட்டி வாங்கிக்கிட்டோம், அம்மாவுக்கும் அப்பாவுக்கு எல்லாேருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்ருக்கோம்னா, எனக்கும் தங்கச்சிக்கும் ரைஸ் வாங்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். எங்கள் 2 பேருக்கும் ரைஸ் தான் பிடிக்கும். அதனால் சரி ஓகே, அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மொத்தமாக 4 பேர் நாங்கள் கிளம்பி போய்கிட்ருக்கோம். அங்கே போயிட்டு ரைஸ் கடையில் ரைஸ் போட சொல்லிட்டோம். எனக்கும் தங்கச்சிக்கும் அவங்களும் சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு கடையில் தனித்தனியாக தான் வாங்குவேன், வாங்கின கடையில் வாங்க மாட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரைஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு தொட்டு கும்பிட்டு தான் நாங்கள் எடுத்து போடுவோம். ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகிறேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் ரைஸை சாப்பிட்டேன். 100 ரூபீஸ்க்கு செம்ம ஒர்த்தான ரைஸு. இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். என்னால் சாப்பிட முடியல, நான் வந்து கொஞ்சம் அம்மாட்ட கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து மட்டன் சுக்கா வாங்கியிருந்தோம். மட்டன் சரியாகவே குக் ஆகலை, இருந்தாலுமே ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கிரேவி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரோட்டாவில் ஆனியன் இதெல்லாம் வச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலி கை செயின் இந்த மாடல் தான், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை பாய்.